ஜூனியர் சூப்பர் சிங்கர் ஒன்று நடந்துட்டு இந்தியாவில இருந்து ஜட்ஜஸ் வருவாங்க. மில்லியன் பெறுமதியான பணப்பரிசுகள் உள்ளு காத்திருக்கு. தங்க பதக்கமே இல்லை நான் 3 வயசுலேருந்தே கோரஸ் மாதிரி பாடி பிறகு கொஞ்சம் மொழி பேசிடும் நல்லூர்ல இருந்து இன்னைக்கு என்னது வந்திருக்கீங்க? எறும்புகள் சுமந்து போகுதே சக்கரை பாறை ஒன்றின கை வீசும் தென்றல் ஒன்று கலந்தாட சூப்பர் சிங்கர் போட்டியை எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு லொகேஷன்ல இருந்து 5 பேரை செலக்ட் பண்ண போறோம். வணக்கம் உங்களே மேலும் ஒரு காணொலி சார்ந்த பேர் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜெய்கே ரவி. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மெயின் ஸ்ட்ரீட். அங்கே வந்து அதாவது திருமறை கலாமன்றம். அங்கே ஏன் நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து ஒரு குரல் தெரு வடக்கின் செல்ல குரலுக்கான தேடல், ஒரு பிரம்மாண்டமான சிறுவர்களுக்கான குரலுக்கான தேடல்லாம் இந்த இடத்துல இடம்பெற போது. அந்த இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு கொஞ்ச நாளாக வந்து வரவழா இடம்பெற போகுது. ஒவ்வொரு இடமா யாழ்ப்பாணம், பவுனியா, மன்னர், கிளிநொச்சி ஒவ்வொரு இடத்தையும் வந்து நடைபெற போகுது. இன்றைய தினம் வந்து இந்த திருமறை கலாமன்றத்தில் நடைபெறுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வின் இறுதி நாளுக்கு வந்து எங்கள் சத்யபிரகாஷ் அவர்கள், சங்கர், நித்யஸ்ரீ மகாதேவன் மற்றும் வந்து திவாகர் அவர்கள் எல்லாம் வந்து பங்கு பெற போயின இந்த இறுதி நிகழ்வில் வந்து அதோட மிகவும் பிரம்மாண்டமான பரிசுகள் தொகைகளோட அந்த நிகழ்ச்சி நடக்குது. இப்போ போய் பார்ப்போம் என்ன மாதிரி தெரிவுகள் நடக்குது, யார் யார் இந்த மாதிரி பாட்டு பண்ணுறது. தளத்துக்கு புதுதாக சேனல் சப்ஸ்கிரைப் செய்து இல்லை வெளிக்கான காணொலி பாருங்கள். அதோட நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்து கொண்டு இருக்கீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பாங்க. காணொலிக்குள்ள போவோம். என்ன பேர்? கபிதா. எங்க இருந்து வரீங்க? கொழும்புதுறையில இருந்து. என்ன நடந்ததுங்க? இங்க வந்துட்டு ஜூனியர் சூப்பர் சிங்கர் ஒன்று நடந்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கு தான் நடந்தது. அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன், செலக்ட் ஆகிட்டேன். எத்தனை வயசுக்கு கீழ்பட்டாங்க நடக்குது? 15 வயசுக்கு உட்பட்டாங்க. செலக்ட் ஆகிட்டீங்க. அப்படி சந்தோஷம். எப்போ வர சொன்னீங்க? நீ பின்னரம் 4 மணிக்கு பக்தி பாட்டும் மற்றது என்னோட ஹிட் சாங் ஒன்று. இன்னொரு செலக்ஷன் இருக்கு. என்ன பாட்டு படிச்சீங்க இன்னைக்கு? வசீகரா. வசீகரா. உங்களுக்கு ஒரு 2 வரி படிக்கல? ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பு மனம் அதேதான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் விளையாட்டால் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும். வசீகரம் என் நெஞ்சினிக்கு உன் பொன்மடியே தோன்றினால் போதும் அதே பணம் என் கண்ணுறங்க நன்றி. முதல் வங்கியாச்சும் பாடி எதுவும் பரிசுகள் விட்ட மாதிரி அப்படி எதுவும்? நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக்கல் பேண்ட்னு சொல்லி என் அப்பா தான் வச்சிருக்கு. அதில் நான் 3 வயசுலேருந்தே கோரஸ் மாதிரி பாடி பிறகு கொஞ்சமாக பாட பழகினேன். 3 வயசுலேருந்தே பாட பழகிட்டீங்க? கோரஸ் பாடுவேன். பிறகு 7 வயசுல மச்சாமிசாண்ட பாட்டு பாட பழகினேன். அதுக்கப்புறம் இப்படி வந்தது. ஓகே, சந்தோஷம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். என்ன பேர் பிள்ளைக்கு? அபிஷனே. எங்க இருந்து வாரீங்க? எங்க இருக்கிறீங்க? அரியால இருந்து. இன்னைக்கு என்ன நடந்ததுங்க? பாட்டு போட்டு நடந்தது. படிச்சிட்டீங்களா பாட்டு? என்ன பாட்டு படிச்சீங்க? உங்களுக்கு ஒரு படிச்சு காட்டுவீங்களே? ஒரு வரி 2 வரி? ஓகே. குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வாடம் கடலினிலே கிளந்திட கண்டேனே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வாடம் கடலினிலே கிளந்திட கண்டேனே,
சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே விரிந்த நலவினிலே வந்து மூழ்கிட கண்டேன். சந்தம் பாட்டு சம்மந்தமாட்டா இங்கே இருந்தாலும் போயிடுவேன். போய் ஒன்றோ ரெண்டோ மூடுக்குள்ளே வந்துடுவேன். பாடுறது தான் இருக்கு. தான் ஒரு மியூசிக் சார் தான் தரணும். அதான் நெய்மா விரும்புகிறேன். மெடல் இல்லாம அடிக்கிற சின்ன வயசுலயே. தம்பி ஆள் சின்ன இருக்க பார்த்தா இது எக்கச்சக்கமா எத்தனை வயசு தம்பிக்கு? 7 வயசு. தங்க பதக்கங்கள் வீட்டில் கப்பல் எனக்கு பண்ணி இது வச்சிருக்கேன். தங்க பதக்கமே தங்க பதக்கம். தங்க பதக்கம் பதக்கங்கள் மெடல்கள் எல்லாம் தம்பி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் நல்லூர்லேருந்து வந்தேன். நல்லூர்ல இருக்கீங்களா? நல்லூர்ல இருந்து இன்னைக்கு என்னது வந்திருக்கீங்க இங்க? பாடுறதுக்கு வந்தேன். பாடிட்டீங்களா? என்ன சொன்னவ? நல்லா இருக்கு, கூட்டா இருக்கு. 3 மணிக்கு திருப்பி வரட்டும். திருப்பி வரட்டாங்க. அப்ப என்ன பாட்டு பாடினீங்க? சின்ன சின்ன உங்களை படிப்பீங்களா இருக்கா? சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புத்தடந்து சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா மன்னவன் சூடிக்கொண்டே கண்ணகன் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் இல்லையே பாஷைகள் இன்னமோ ஆசைகள் எண்ணத்தின் ஆசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி காதல் தேவன் சந்நிதி கன 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 சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி குமுதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடும் பெண்மணி நானா சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி நன்றி நன்றி. என்னென்ன பாட்டு பாடணும்னு விருப்பம் வந்தது? அம்மா ஊக்குவிச்சதால பாடணும். அம்மா பாடணும்னு சொல்லி தந்தோம். இந்த வணக்கம். என்ன பேர் பிள்ளைக்கு? அகாஷயா. என்ன பேர்? அகாஷயா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? காவடி. பாட்டெல்லாம் படிச்சிட்டீங்களா? ஏன் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிறீங்க? ப்ரெஷரா இருக்கு. இல்ல. முதல் தரமா இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்ததல்ல. பாருங்க. படிச்சிட்டீங்களா பாட்டு? என்ன சொன்னாங்க படிச்சா? வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. விட பாட்டை மறந்துட்டேன். அப்போ வேற பாடமான பாட்டு பாட சொல்லி சொன்னவா. அப்போ அது பாடி காட்டினது. வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 3 மணிக்கு வரைக்கும் பாடமாக்கிட்டு வரோம் சொன்னாங்க. அப்ப பாடமான பாட்டு உங்களை படிச்சு காட்டுறீங்களே ஒரு 2-3 வரி. இல்லாட்டி நீங்க அங்க படிச்சா பரவாயில்ல. அந்த 2-3 வரி 2 வரி ஒரு முகில்கள் சிறுமுகங்களை தூவினார் மயில் கொண்டு கவிதை தீட்டினார் இளம் திரையின இதழிடையினை யார் சூட்டினார் சிரித்திடும் சிலையை காட்டினார் எறும்புகள் சுமந்து போகுதே சக்கரை பாறை ஒன்றினை இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை என் சின்ன நெஞ்சின் மீது இந்த வானமேற்றி வைத்ததா முயல் மயில் குயில்கள் காணும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வைத்ததா. சூப்பரா இருந்துச்சு. நல்லா பாடுறாங்களா? எங்கேயாச்சும் கிளாஸுக்கு போறீங்களோ இல்லாட்டி ஒன்றுக்குமே போறீங்களா? அப்போ ஏன் பாடணும் அந்த விருப்பம் ஆர்வம் பண்ணுறது?
அம்மாவால. அம்மா பாடணும். அம்மா பாடுவோம். அம்மா அம்மா பாட மாட்டா, அவாக்கு முந்தி இருந்த விருப்பம் பிள்ளைகளை இப்ப பாட வைக்கணும். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு என்ன பெயர்? ஆலியா. எத்தனை வயசு உங்களுக்கு? 7. பாட்டெல்லாம் படிப்பீங்களா? எல்லா இன்னைக்கு படிச்சிட்டீங்களா? அவ்வளவு பாட்டு என்ன சொன்னவ? படிச்சதுக்கு பிறகு என்ன சொன்னவ? குட்டா. குட்டன்னு சொன்னவ. யாரோட வந்து நீங்க அப்ப இங்க நீங்க? அப்பா கூட்டிட்டு வந்தவர். என்ன உங்க படிச்ச பாட்டு இருக்கோ படிப்பீங்களா? எங்களை படிச்சு காட்டுறீங்களே. கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரமானந்த ஈரம், முத்தே என் முத்தாரமே சமையேறும் பாடல் நீ பாடம்மா, நீ பாடம்மா. கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று, பூந்தேரிலே நீ ஆடவே உண்டான அன்பு ஒரு ராஜாங்கம், ராஜாங்கமே ஆனந்தமே, நம் வீடு எங்கும் ஒரு சங்கீதம். அம்மா நீ பாடம்மா, கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று. வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். என்ன பேர்? ஆண்ட்ரி திக்ஷா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் ஜெஃப் ஹாஸ்பிட்டல் ரோட்ல இருந்து வந்திருக்கேன். பாடுறா பிடிக்குமா? அவ்வளவு கொஞ்சம் பிடிக்கும். இன்னைக்கு என்ன பாட்டு படிச்சீங்க இங்க? மெஹபூபா. மெஹபூபா என்ன சொன்னாங்க? நல்லா இருந்துச்சு, ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு காலமா நீங்கள் இந்த பாடுற இதுல இருக்கிறீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே பாடுறேன், கிரேட் 4ல இருந்து. முதல்ல இப்படி ஏதாவது ப்ரோக்ராம்ல போய் பாடி இன்னைக்கு இங்க பாடின பாட்டுங்களுக்காக ஒரு 2-3 வரி படிப்பீங்களா? பூவைக்கு பூங்காற்று செய்ததே, புதுவானம் பூத்துவதே, கொஞ்சல் மொழி பேசிடும் ஊமை கிளி நாடடா, நெஞ்ச வழி தீர்க்கும் மருந்தாளன் நீதானடா, வாழ்விந்தே நீங்கிடும் காலம் மீதுதானடா, அன்பின் நீர் வார்க்கும் மொழியாளன் நீதானடா. இங்க இந்த இதுல வெற்றி பெற்ற எவ்வளவு பரிசுதாரன்னு சொல்லியிருக்காங்க? அது ஒண்ணு முதலாம் பரிசு சொல்லலையே. 10 லட்சம் ரூபா தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தெரியாம தெரியும். பெஸ்டா வந்தா 10 லட்சமா? என்ன 10 லட்சம் தான் போடுங்க. வாழ்த்துக்கள், வெற்றி பெறது வாழ்த்துக்கள். வணக்கம். இப்படியான ஒரு சூப்பர் சிங்கர் போட்டியை பாடசாலை மாணவர்களுக்கிடையே வைப்பதால் உண்மையிலேயே பாடசாலை மாணவர்களுடைய இசைத்திறன் மென்மேலும் வெளிப்படுத்தப்படுவது சிறப்பாகிறது. அதற்காக இந்த சூப்பர் சிங்கர் நடத்தும் நிறுவனத்திற்கு பணமார்ந்த பாராட்டுகளை தெரிவிப்பதோடு, இன்றைய தினம் 10 மாணவர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இந்த 10 மாணவர்களிலே 7 மாணவர்கள் மிகவும் சிறப்பாக பாடியிருக்கின்றார்கள். 3 மாணவர்கள்லாம் அவர்களால் பெர்ஃபார்மன்ஸ் சரியாக கொடுக்க முடியவில்லை. அவர்களுக்கு இன்னும் நிறைய பயிற்சி தேவைப்படுகின்றது. மற்ற மாணவர்கள் நல்ல சிறப்பாக பாடியிருந்தார்கள். அவர்களை என்ன பொறுத்தவரையில் அவர்கள் இன்னும் ஒரு ஆசிரியரிடம் போய் மென்மேலும் பயிற்சி எடுத்து அடுத்தடுத்த சுற்றுக்களுக்கு சிறப்பாக பாட வைப்பது சிறப்பானது என்று நான் எண்ணுகின்றேன். நன்றி. முதலிலே அவர்களுடைய குரல் வளம், எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த குரல் வளம் அமையாது. சில பிள்ளை பாடுறதுங்களுக்கு வாய்ஸை கேட்காது, அது என்ன பாடுதுன்றதை உச்சரிக்குதுன்றதை எங்களால் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கின்றது. அதாவது சில பிள்ளைகள் நல்ல சுருதி பிடிப்போடையும் தாளப்பிடிப்போடையும் நல்ல சிறப்பாக பாடியிருக்கின்றார்கள். முக்கியம் நாங்கள் சுருதியும் தாளமும் கவனிக்கின்றோம். மற்றது பாடல் திறன், மற்றது உச்சரிப்புன்ற தன்மை, மற்றது அவர்கள் எக்ஸ்பிரஷனோட பாடுகின்ற தன்மை, இதையெல்லாம் வச்சு தான் நாங்கள் பிள்ளைகளை செலக்ட் பண்ணியிருக்கின்றோம். இவர்கள் இப்போ பாடியது ஓகே, சுருதிய கரோக்கியொன்றும் இல்லாமல் சும்மா பாடியிருக்கின்றார்கள். இனி வர போகின்ற சுற்றிலே தான் நாங்கள் இன்னும் கடினமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னால் அதில் தான் இனி அவர்கள் சரியாக பாடுகின்றார்களோன்றதை இன்னும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு லொக்கேஷன்ல இருந்தும் 5 பேரை செலக்ட் பண்ண போகிறோம்.
மிகிதமாக இருக்கிற அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 21 பேர் வந்து 5 பேர் செலக்ட் பண்ணினா இருக்கிற மிச்சாக்களை வந்துட்டு நாங்கள் ஃபோனில் ஓடிங் விட போகிறோம். அவைக்கு வந்துட்டு எங்கள் குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் அந்த ஃபோனில் ஓடிங் வரும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் 5 பேர் எடுத்தால் 8-40 பேர் வருவாங்க. ஃபோனில் ஓடிங்கில் 8 பேர் எடுப்போம், சாரி 5 பேர் எடுப்போம். அப்போ 8-40, அப்போ மொத்தமாக 80 பேர் வருவாங்க குவார்ட்டர் ஃபைனலுக்கு. அந்த குவார்ட்டர் ஃபைனலில் இருந்துட்டு குவார்ட்டர் ஃபைனலில் முதல் 40 பேர் தான் வருவாங்க. அப்புறம் வயக்காடு ரவுண்ட் மாதிரி நாங்கள் இந்த ஃபோன் போர்டிங்கில் வந்த 40 பேரை வந்து பிரத்யேகமான எங்களோட ஜட்ஜஸை வச்சுக்கொண்டு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அவை எங்களோட இடத்துலையே தங்க வச்சு அவைக்கான ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் எல்லாம் கொடுத்து அவங்களோட அப்பா அம்மாவையும் தங்க வச்சு, அப்புறம் இதுக்கு ஒரு கதை வந்துடக்கூடாது, அவைய அப்பா அம்மாவும் எங்களோட தங்கலாம். இந்த பிள்ளைங்களோட தங்கி அவைக்கான ஒரு பிரத்யேகமான இதுகள் வகுப்புகள் எல்லாம் கொடுத்து ஃபைனல் வந்துட்டு 7ஆம் தேதி நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். இந்தியாவிலேருந்து ஜட்ஜஸ் வருவாங்க. அவங்க மூலமாக தான் இந்த ஃபைனல் அதாவது இறுதி தேர்வு நடக்க போகுது. இந்த இறுதி தேர்வுக்கு எங்கட இங்கே இருக்கிற ஜட்ஜஸால் தெரிவு செய்யலாதான்னு சொல்லி கூட கேள்வி வரலாம். அதையும் நான் போய் சொல்லிடுறேன். எங்கட மாவட்டத்திலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை என்ற ஒரு சபலம் அவைய மனசில் வந்துடக்கூடாது அந்த ஜட்ஜஸுக்கு. இப்போ இந்தியாவில் இருந்து வந்துச்சுன்னு சொன்னால் ஜஸ்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு 5 பிள்ளைகளை நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம். டைட்டில் வின்னர், செகண்ட், தேர்ட், ரன்அப் 2 பேர் 2 தான் அவங்க வர போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்க அப்படி ஒரு சிந்தனை வந்துட்டா அந்த தெரிவில் வந்துட்டு ஒரு தவறு நடந்துடும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த இதை தண்டோம். அடுத்த இன்னொரு விஷயம், ஏன் எங்களோட பிள்ளைங்களை இந்தியாவில் இருந்த ஜட்ஜஸ் வந்து தெரிவு செய்யக்கூடாதா? அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு பெருமை தானே அவை வந்து தெரிவு செய்தா. இப்போ அதால் வந்துட்டு இந்த காரணங்களுக்காக தான் நாங்கள் அங்கேருந்து ஜட்ஜஸை நாங்கள் இங்கே கூப்பிட்றோம். மற்றும் ஒரு முயற்சியும் ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியாது. ஏன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைங்க வர்ற ஜட்ஜஸோட பாட வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒன்று நாங்கள் செய்து கொண்டு இருக்கோம். ஏன்னா இங்கேருந்து போயிட்டு இந்தியாவில் போய் பாட முடியுமா முடியாதா எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்த ஜட்ஜஸோட பாட வைக்கிறதுக்கு எங்களால் இயலும். அப்போ அதுக்கான ஒரு முயற்சியை ஒன்று செய்து கொண்டு இருக்கிறோம். மிக விரைவில் அதுக்கான இதை ஒன்று நாங்கள் உங்களுக்கு தருவோம். இதை விட வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் நாங்கள் வந்துட்டு 5 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். டைட்டில் வின்னர், செகண்ட், தேர்ட், ரன்னர். ஸோ 2 பேர் ரன்னர். ஸோ டைட்டில் வின்னருக்கு வந்து 1 மில்லியன் 10 லட்சம் ரூபா. செகண்டுக்கு வந்து 3 லேக்ஸ், தேர்டுக்கு வந்து 1 லேக், மற்றும் 2 ரன்னர். ஸோ எல்லாமே ஒரு பெனிஃபிட்டான, அதாவது பிரயோஜனமான ஒரு விஷயங்களா இருக்க வேணும்ன்றது தான் எங்களோட ஒரு நோக்கமாக இருக்குது. அதுதான் நான் திருப்பி சொல்கிற விஷயம். விமர்சிப்பவர்களுக்கு பல விதங்களில் விமர்சனம் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் உங்களை எல்லாரோடையும் சேர்ந்து செய்யணும்ன்றது தான். சில அவை கூட எங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணினோம் விமர்சிக்கிறதால. நான் இந்த இடத்துல அதை சொல்லக்கூடியதாக இருக்குது. அது கூட எனக்கு ஒரு ஹெல்ப் தான். அதை செய்யணும். அது எங்களோட சேர்ந்து செய்யுங்க. இன்னும் நாங்கள் இன்னும் நல்லா செய்யலாம். நாங்கள் எல்லாரும் ஹெல்ப்பையும் கேட்டு தான் நிற்கிறோம். நாங்கள் எப்போவுமே தனியாக செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட்டையும் எதிர்பார்த்துருக்கிறோம். வாங்க, எங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட இருந்தோட விமர்சிங்க. நாங்கள் இன்னும் நல்லா செய்யலாம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா செய்யலாம்.